இன்னைக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ் சாப்டரில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்ட்னர்ஷிப்போட மீனிங், பார்ட்னர்ஷிப் டீட், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பிஸ்னஸில் டிராயிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பார்ட்னர் அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாரு. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்வோம். அவர் பர்சனல் யூஸ்க்காக எடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு பிஸ்னஸில் சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அலோவ் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பற்றி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம், பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்ட்னர்ஸும் பிஸ்னஸும் தனித்தனி, ரெண்டையும் நம்ம ஒன்றா பார்க்கக்கூடாது. பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் இல்லையா. அப்போது பிஸ்னஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்றது இன்கம், அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகே, பார்ட்னர்ஸ் அவங்களோட கேபிட்டல்ல இருந்து தான் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டலில் இருக்க அமௌண்ட்டு தான் என்ன ஆகுது, எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதனால நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பார்ட்னர்ஸ் எந்த மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வரும். ஓகே, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு டெபிட்டில் எழுதணும். ஒருவேளை பார்ட்னர்ஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் அவங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி எதுக்காக அப்படின்னா க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இன்றைக்கி நம்ம டைரக்ட் மெத்தடில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ், அதாவது பார்ட்னர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் எழுதணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 11th ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வேலன் இஸ் ஏ பார்ட்னர் who withdrew rupees 20,000 on 1st April 2018. Interest on drawings is charged at 10% per annum. Calculate interest on drawings on 31st December 2018 and pass journal entries by assuming fluctuating capital method. Partnership businessல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பார்ட்னர் வேலன், அவர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக 20,000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. என்றைக்கு வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1st April 2018. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. நம்மளை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்குரிய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவில் என்ன அமௌண்ட் அப்படின்றத அப்ளை பண்ணலாம்.
அமௌண்ட் ஆஃப் drawings வேலன் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காருன்னா 20,000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அதனால் 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 10% இன்ட்ரெஸ்ட், 10 டிவைடட் பை 100. அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்போ வித்ட்ரா பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர். ஸோ எப்போவுமே அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது 1 இயர் பீரியடுக்கு இல்லையா, ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மந்த் இருக்கோ அந்த பீரியடுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் டோட்டலாக 9 மந்த்ஸ் இருக்குது. 1 இயருக்கு 12 மந்த்ஸ் இல்லையா. ஸோ 9/12. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் 1,500 ருபீஸ். அடுத்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மெத்தடில் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பார்ட்னர் யார்? வேலன். ஸோ வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 1,500 ருபீஸ். ஸோ டெபிட் கிரெடிட் ரெண்டுத்துலேயும் நான் 1,500 ருபீஸ் எழுதிடுறேன். எதுக்காக இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ்டு. ஸோ அதை எழுதிடணும். அடுத்து நம்ம எதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் க்ளோசிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி அதை எழுதலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டெபிட் டு P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. எந்த அமௌண்ட்டை தான் இதுலேயும் எழுதணும், நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணோமோ அந்த அமௌண்ட்டு தான் 1,500. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன். எதுக்காக இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் க்ளோஸ்டு, அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். டைரக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ட்ராயிங்ஸ் வந்து அந்த இயரில் 1 டைம் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், பார்ட்னர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அந்த பர்டிகுலர் இயரில் டிஃப்ரெண்ட் மந்தில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அருண் இஸ் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட், interest on drawings is charged at 12% per annum. During the year ended 31st December 2018, he drew as follows. Calculate the amount of interest on drawings. அருண் அப்படின்ற ஒரு பார்ட்னர் அவரோட பிஸ்னஸில் இருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் மந்த்ஸில். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீட், அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் படி அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 12% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த இயர் 31st டிசம்பர் 2018 அவர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். டைரக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். amount of drawings into rate of interest into period of interest. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வித்ட்ரா பண்ணது எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1. ஸோ மார்ச் 1 அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 6,000, அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா
மார்ச் ஃபஸ்ட்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் டோட்டலாக 10 மந்த்ஸ். அதனால் 1 இயருக்கு 12 மந்த்ஸ், அவர் 10 மந்த்ஸ் வித்ட்ரா பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ கேல்குலேட் பண்ணால் 600 ருபீஸ் கிடைக்கும். அடுத்து அவர் ஜூன் மந்தில் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஜூன் 1. ஓகே, ஸோ ஜூன் 1 பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 4000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சேம் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜூன் 1லேருந்து டிசம்பர் வரைக்கும் டோட்டலாக எத்தனை மந்த் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் 7 மந்த்ஸ் பீரியட். ஸோ 1 இயருக்கு 12 மந்த், 7 மந்த்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 280 ருபீஸ். அடுத்து இதே மெத்தடில் நம்ம செப்டம்பரில் அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் 5000 ருபீஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பர்சன்டேஜ் 12%. இப்போது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். செப்டம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மந்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மந்த் பீரியட். அந்த பீரியடுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணணும், 200 ருபீஸ். ஓகே, ஸோ அடுத்து கடைசியாக நம்ம டிசம்பரில் அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிசம்பரில் 2000 அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. இதுக்கும் 12% இன்ட்ரெஸ்ட்டு தான். டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மந்த் பீரியட் இல்லையா? ஸோ அந்த பீரியடுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 20 ருபீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்கலாம். மொத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கிடைக்கும் 1100 ருபீஸ். ஓகே, சம்டைம்ஸ் ப்ராப்ளத்தில் பார்ட்னர் எந்த மந்தில் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி மிஸ் ஆகிருந்தால் நம்ம எந்த மந்த் பீரியட் யூஸ் பண்ணணும், 6 மந்த்ஸ் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டைரக்ட் மெத்தடில் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.